ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் தான் இப்போ வந்திருக்கு. அது உங்களுக்கு தமிழ்நாட்டில் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த படத்தோட அந்த போஸ்டரோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் யாராவது புதுசாக கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கும் முன்னாடி இந்த தமிழ் நடிகர்லாம் தமிழனாக இருந்தால் தமிழில் தான் டைட்டில் வைக்கணும், இந்த இங்கிலீஷில் வச்சா தமிழனே கிடையாது, அப்போ அரசியலுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் சில போடு வச்ச கும்பல்கள் பேசுது. இதில் மேட்டர் என்னென்னா, தமிழில் டைட்டில் வைக்கிறவன் தமிழன் இல்லை, தமிழனுக்காக ஒரு பிரச்சனை வரும்போது இறங்கி வேலை பார்க்குறவன் தான் தமிழன். என் தலைவன் இப்போ தான் நெல்லை தூத்துக்குடிக்கு போய் இது பண்ணிட்டு வந்திருக்காப்புல. இது ரீசண்டாக 2 நாள் முன்னாடி, இப்போ லாஸ்ட்டாக எந்தெந்த நடிகர் எப்பப்போ ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் தலைவனை பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி அந்தந்த நடிகர்கள் எப்போ பண்ணாங்கன்னா, அதில் ஒருத்தர் வெளியவே வர்றது கிடையாது, முக்குமார். அவர் பாட்டுக்கு இருக்கார் லண்டனில் நியூ இயரை கொண்டாடிட்டு. அவர் ஃபேன்ஸ்லாம் பேசலாமா? தமிழில் டைட்டில் வச்சா தமிழ் மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? அரசியலில் வர ஆசைப்படுறவங்க தமிழில் தான் டைட்டில் வைக்கணுங்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லையே. அப்படி பார்த்தா இனிமேல் அவர் ஏகே கிடையாதுல, ஆக்குமார் தானே. ஸோ கொஞ்சம் கூமுட்டத்தனமாக பேசாமல் சிந்திச்சு பேசுங்க. தமிழ் டைட்டில் இங்கிலீஷ் டைட்டில் மேட்ரு கிடையாது. தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது காப்பாற்றணும், ஆமீர் கானை காப்பாற்றின மாதிரி. ஆனால் சேம் கோஸ் ஃபார் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாருங்கிறது இங்கிலீஷ் வேர்டு தானே, தமிழில் சூப்பர்னு ஒரு வேர்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அருமை நட்சத்திரம்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. அருமை நட்சத்திரம் ரஜினிகாந்த் அப்படி வேணால் நம்ம சொல்லிப்போமா? இந்த மாதிரி நான் சிங்காக பேசாமல் தயவு செஞ்சு புத்தியை யூஸ் பண்ணுங்கள், டிக்கியை யூஸ் பண்ணாமல். அண்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்லாம் டைட்டில் வச்சா யாருப்பா போய் படம் பார்ப்பா? தேட்டரில் போய் எப்படிப்பா ஒரு சென்டர் ஆடியன்ஸ் கேட்பான்? ஒரு சின்ன பையன் போகிறானே. இங்கே பிராண்டு விஜய் தான், டைட்டில் கிடையாது. நான் விஜய் படத்துக்கு ஒரு 3 டிக்கெட் கொடுங்க, நான் விஜய் படத்துக்கு ஒரு 10 டிக்கெட் கொடுங்க, அவ்வளோதான். ஆனால் லியோவுக்கு 3 டிக்கெட்டு, ஆனால் வாரிசுக்கு 5 டிக்கெட்டு. அங்கே 10 படம் ஓடினாலும் விஜய் படம் மட்டும் ஓடினாலுமே என்ன ஒரு 4 டிக்கெட். ஸோ இந்த சி சென்டர், பி சென்டர், ஏ சென்டர் ஆடியன்ஸை பற்றி ஹேட்டர்ஸ் கவலைப்பட வேண்டாம். அந்த கவலை இல்லாதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய டைட்டிலும் ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்காரு. அண்டு சரி, சில்ட்ரைங்களெல்லாம் வளர்த்தி விடுவோம். ஓகே, ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட செகண்ட் லுக் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் போட்டிருக்கேன். அண்ட் எஸ், ஒரு டைம் ட்ராவல் படம் மாதிரி தான் தெரியுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதை நான் போன வீடியோவில் சொல்லணுன்னு இருந்தேன். அதில் டைமுங்கிற சென்டென்ஸ், அந்த பர்டிகுலர் வேர்டு ஒரு மாதிரி ஹைலைட்டடாக இருக்கும். மேலே கிரேட்டஸ்ட் டைம் அப்படி ஒரு ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பண்ணுறேன், அதை டைம் பேஸ் வச்சு பண்ணுறேன்னு இது. ஸோ இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா, பைக்கில் முன்னாடி ஸ்பெக்ஸ் போட்டு நம்ம அப்பா விஜய், லியோவில் இருந்து அதே ஷேட் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன முடியெல்லாம் சீவிருக்கு அப்புறம் அந்த மாதிரி. பின்னாடி கேமரா ஆங்கில் பார்த்த மாதிரி அந்த யங்கர் விஜய். டிஏஜிங் லுக் ஃபர்ஸ்ட் லுக்கில் கூட ஒரு மாதிரி ஓகே இருந்தது. பட் செகண்ட் லுக்கில் ஓகே, சரி, நம்ம 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே இருந்துக்கணும். ஏன்னா ஒரு படத்தோட போஸ்டர் ஒரு படத்தை டிசைட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ லெட் அஸ் வெயிட் பேஷண்ட்லி. அண்ட் இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம ஜெமினி மேன்லேயும் இதே மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ போக போக பார்த்தா ஜெமினி மேன் மாதிரி தான் இருக்குமோ அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஜெமினி மேன் மாதிரி கொஞ்சம் சொதப்பெலாம் எடுக்காமல் தி ஹாவ் டு நல்லாவே எடுக்கணும்னு வெங்கட் பிரபுவுக்கு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இதோட வீடியோ நீங்கள் முடிச்சுக்கிறேன். அகைன் ஹாப்பி நியூ இயர் கைஸ். அடுத்த வீடியோ நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஐகேஸ் டிபி கூப்பர் பற்றி போட்டுருவோமா? சரி, ஏதாவது போடுவோம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடணும்னு ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு இந்த அடுத்த வேலையில் மூக்கணும் வச்சு கருத்து பதிவு பண்ணுறதுலாம் வேண்டாம். அங்கே அவன் ஹீரோக்கே அவன் அப்போ படம் எத்தனையோ வருஷங்கள் ஆகுது. இதில் என்னத்தை பேசிக்கிட்டு நியூ இயர் அதுவுமா? பாய்.